நேயர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். வெறும் 2 சீட்டுக்காக திமுகவுடன் நாங்கள் இருக்கவில்லை, அந்த 2 சீட்டை கூட பெற முடியாதவர்கள் இருக்கின்றனர் என விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். வெற்று விளம்பர மாடல் திமுக அரசின் மீதான நம்பிக்கையை மக்கள் முற்றிலும் இழந்துவிட்டனர் என்று தவிக தலைவர் நடிகர் விஜய் கூறியுள்ளார். ஈரோட்டில் நிருபர்களிடம் பேசிய செங்கோட்டையன், எல்லோரும் நினைப்பது போல நல்லதையே நினைப்போம், நல்லதையே நினைத்து நல்லதையே செய்வோம், நன்றி என்று கூறியுள்ளார். நிகழ்ச்சிக்காக இன்று அவருடைய குடும்ப விழாவிலே கலந்து கொள்வதற்காக செல்கிறேன். எல்லோரும் நினைப்பது போல நல்லதையே நினைப்போம், நல்லதையே நினைத்து நல்லதையே செய்வோம், நன்றி. அன்புடைய நிகழ்ச்சிக்காக இன்று அவருடைய குடும்ப விழாவிலே கலந்து கொள்வதற்காக செல்கிறேன். எல்லோரும் நினைப்பது போல நல்லதையே நினைப்போம், நல்லதையே நினைத்து நல்லதையே செய்வோம், நன்றி. திமுக குடும்பம் கேபிள் டிவி நடத்துகின்ற காரணத்தினால் அவர்கள் அரசு கேபிள் டிவியை முடக்க வேண்டும் என்றே செயல்படுகிறார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS கூறியுள்ளார். சுரங்க திட்டங்கள் விவகாரத்தில் மக்களின் கருத்துக்களை கேட்க தேவையில்லை என்ற முடிவை கைவிடுமாறு மத்திய அரசை முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே நின்ற அரசு டவுன் பஸ் மீது ராமநாதபுரம் சென்ற அரசு பஸ் மோதி விபத்துக்குள்ளானதில் 20 பேர் காயமடைந்தனர். மத்தியிலும் பல்வேறு மாநிலங்களிலும் ஆளும் பாஜக ஓட்டு திருட்டில் ஈடுபட்டுதான் தொடர்ந்து பல தேர்தல்களில் வெற்றி பெற்றதாக காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் ஓட்டு திருட்டை தடுக்காவிட்டால் இந்தியாவிலும் புரட்சி வெடிக்கும் என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார். இந்தியா வளர்ச்சி பெற்றால் தங்களுக்கு என்ன நேரிடுமோ என்ற அச்சத்தில்தான் அமெரிக்கா வரிகளை விதித்திருப்பதாக RSS தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர் இனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு படிப்படியாக இயல்பு நிலை திரும்பி வருகிறது. கலவரம் தொடங்கியது முதல் ஒரு முறை கூட மணிப்பூருக்கு செல்லவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் பிரதமர் மோடி இன்று மணிப்பூர் செல்ல உள்ளது உறுதியாகியுள்ளது. மணிப்பூர் செல்லும் மோடி மதியம் 2:30 மணிக்கு சுரசன்பூர் செல்கிறார். இடம்பெயர்ந்த மக்களையும் கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் சந்திக்கும் அவர் வளர்ச்சி திட்டங்களையும் துவக்கி வைக்க உள்ளார். உக்ரைனுடனான அமைதி பேச்சு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. அமைதி பேச்சுக்கு ஐரோப்பிய நாடுகள் தடையாக உள்ளதாக ரஷ்ய அதிபர் புடின் குற்றம் சாட்டினார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.